வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் பியூர் தமிழ் மைசெல்ஃப் பாலாஜி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஆக்சுவலாக ரொம்ப டிலேவாக வீடியோ போடுறதுக்கு இது வந்து எதுக்காக வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது எண்டில் நான் சொல்கிறேன். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா டே கேண்டில் படி பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஃபாலுக்குள்ளே இன்சைடாக இருக்குது. பட் இன்னமும் இந்த லோ உடைக்கல. லோ உடைச்சா தான் மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் மார்க்கெட் பாசிட்டிவ் வித் நெகட்டிவ், அதாவது பாசிட்டிவ் தான் பட் இன்சைடு கேண்டில் இருக்குது. மேலே போனால் கூட தென் அகெயின் பார்த்திங்கன்னா மார்க்கெட் டே ஃபுல்லாகவே பாசிட்டிவ் மேலே இருந்தால் கூட அங்கேருந்து டுவர்ட்ஸ் டவுன் சைடில் தான் இருந்துச்சு ப்ரீமியம்ஸ் பூராமே. ஸோ அப்படி தான் மார்க்கெட்டோட பிஹேவியர் இருந்தது. இது நிஃப்டியோட கண்டிஷன், ஓகேங்களா. இதே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் பாருங்கள். பேங்க் நிஃப்டி ஒரு டோஜி, அந்த டோஜி உள்ளே தான் இன்னமும் மார்க்கெட் இருக்குது. இன்னும் அவனும் பார்த்திங்கன்னா இந்த லோ உடைக்கல. இந்த லோ எப்போ கட் பண்ணுறாங்களோ தென் அப்போ தான் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா மார்க்கெட்டு டுவர்ட்ஸ் டவுன் சைடு வருதுன்னு எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. அதாவது மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ப்ரீமியஸை காலில் போய் எடுக்க முடியாது, புட்டில் கேப்சர் பண்ணால் தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி செக்டர் வைஸ் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், மீடியா செக்டர் 24, ஐடி வந்து 761, ஐடி தான் மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தது நிஃப்டியை. ஃபார்மா செக்டரும் தென் ஆட்டோ செக்டரும், ஓகேங்களா. எஃப்எம்சிஜி கொஞ்சம் தான் 185 புள்ளிகள் மட்டுமே, ஓகேங்களா. தென் மெட்டல் எல்லாமே ஓவரால் செக்டர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருந்துச்சு. மிட் கேப் கூட பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் 2% பாசிட்டிவாக இருந்துச்சு. ஓவராலாக மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐடி செக்டர் மட்டும்தான், ஓகேங்களா. ஸோ இதுதான் மார்க்கெட்டோட இன்றைக்கி நடந்த விஷயம். ஓவராலாக ஷார்ட்டாக சொல்ல போனால் டேட்டாஸ் படி பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் 5400 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஐஸ் 3700 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இங்கே இன்றைக்கி செக்டர் பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டர் எல்லாமே நெகட்டிவ் இருக்குது. அதனால தான் பாருங்கள் பேங்கிங் நெகட்டிவில் தான் இருந்துச்சு. கோட்டக்கு 1%, ஹெச்டிஎஃப்சி எதுவுமே பண்ணலை. ஈவன் ரிசல்ட் வந்து கூட ஆக்சிஸ் ஆல்ரெடி புவர் ரிசல்ட் கொடுத்தனால எஸ்பிஐ வந்து 1% டவுன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பஜாஜ் ஃபினான்ஸ் நானும் 3 நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா 46 பாயிண்ட் பாசிட்டிவாக தான் இருக்கான், ஓகேங்களா. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஸ் செக்டர் வந்து பார்த்திங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸு, இந்த மாதிரி ஃபினான்ஸ் செக்டர்ஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை கொஞ்சம் பாசிட்டிவாக வச்சுருந்துச்சு. இது வந்து ஓவரால் வியூ படி, ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம ஸ்டாக்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஃபோர்ஜ் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே நான் லைவில் நிறையா சொல்லியிருப்பேன். கோஃபோர்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 11%, பிரசிஸ்டன்ட் சிஸ்டம் அவன் வந்து பார்த்திங்கன்னா 10%, டிக்சன் 5%. ஸோ இதெல்லாம் தான் நம்ம காலையிலேருந்தே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிபிசிஎல், தென் அதே பேர் ரெட்டி ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் ரெட்டி வந்து மொமெண்டம் தரல. பட் ஆனால் நான் வந்து மார்னிங்கே மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இங்கே பவர் ப்ராப்ளம் அப்படிங்க இருக்கிறதுனால, ஓகேங்களா. ஸோ இதுதான் மார்க்கெட்டோட கண்டிஷன். பட் இந்த ரிசல்ட்ஸ் வரதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நல்லா பெனிஃபிட் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எம்ஃபாசிஸ் வந்து ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் ஆல்மோஸ்ட் அவனும் ஒரு 4% கொடுத்துருக்கான், ஓகேங்களா. பிபிசிஎல் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் அப்படியே ஹோல்ட் பண்ணி அப்படியே நிற்பாட்டிட்டான். மார்க்கெட்டை மொமெண்டமே பண்ணலை. ஸோ இது வந்து ஸ்டாக்ஸோடது. இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இங்கே லோக்கலில் பவர் ப்ராப்ளம் ஷட் டவுன் இன்றைக்கி. ஸோ அதனால் காலையிலேயே பெருசாக ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் சின்னதாக தான் நான் ட்ரேட் எடுத்தேன். ரொம்ப மைனூட் ஸ்கேல்பிங் தான் பண்ணேன். ஏன்னா காலையிலே பவர் இல்லைன்னு 9 மணிக்கு சொல்லும் போது இன்றைக்கி ட்ரேட் போடுறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், ஒரு 1460 ரூபா தான். நான் ப்ரெசிஷன் சிஸ்டத்தில் தான் எடுத்தேன், 2 தான் எடுத்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 1060. ஆக்சுவலாக நல்லா தான் போச்சு. பட் நான் வந்து ரொம்ப மைனஸ் ஸ்கேல் பண்ணிட்டு பவர் ப்ராப்ளம்னாவே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்னோட மைண்ட் செட்டில் ஒன்றுனா நான் பெருசாக நான் ட்ரை பண்ணல. பட் நான் பண்ண ஸ்கேல்பிங் பார்த்திங்கன்னா டைமிங் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 42:14, 42:59 வெளியே வந்துட்டேன். அதே போல் 49:50, 50:4 வெளியே வந்துட்டேன். அப்போ இதில் ஒரு 14 நிமிஷம் தான் இதில் நான் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா தான் நான் மோர் தென் ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு மேலே நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நான் ரொம்ப கம்மியாக தான் நான் ட்ரேட் பண்ணேன், ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட் வந்தது ஓகே இன்றைக்கி போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் இந்த டைமில் என்னென்னா நான் நிஃப்டியை விட்டுட்டேன். அது இல்லாமல் நான் எக்ஸ்பைரியில் முடிஞ்சாலும் நான் அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பேன். நிஃப்டியை விட்டுட்டேன், டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி செல் சைடில் தான் இருந்தேன். நான் மார்னிங்கே லைவில் கூட சொல்லியிருந்தேன், அவன் எம் பேட்டர்ன் தான் ட்ரா பண்ணுறான், அவன் கீழே தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் பவர் ப்ராப்ளம்ங்கிறதுனால அதை ஹோல்ட் பண்ண முடியாது, எடுத்து வச்சுட்டு என்ன கண்டிஷன் ஆகுதுன்னு தெரியாது. அதனால் ஓகே இதோட போதும் அப்படிங்கிறத நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இது டே 2 அப்படிங்கிறது, ஓகேங்களா. நேற்று ஒரே ட்ரேட் தான், இன்றைக்கி 2 ட்ரேட் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளோட ட்ரேடிங்கோடது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி.